Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சீக்கிரமா எப்படி டக்குன்னு செய்யிறது அப்படின்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு கேட்டிங்கனா ராகி தோசை எப்படி சீக்கிரமா செய்ய போறது அப்படினு இதல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3/4 கப் ராகி மாவு எடுத்துர்க்கேன். வீட்லயே அரைச்ச மாவு இது. 3/4 கப் எடுத்துர்க்கேன். 1 கப் நார்மலா நம்ம யூஸ் பண்ற இட்லி தோசை மாவு. இப்போ ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவை சேர்த்துறலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த மாவை நல்லா கரைச்சிரலாம். அந்த கட்டிலாம் இல்லாம நல்லா ஒரு ஸ்மூத்தா கரைச்சு எடுத்துறலாம் இத. ரொம்ப தண்ணியாட்ட கரைக்க வேணாம். கரைச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த இட்லி மாவையும் சேர்த்து இதல கரைச்சிரலாம். ரெண்டுத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி இலையை தூவி மிக்ஸ் பண்ணிரலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துறலாம் இதல. கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா வெங்காயம், நிறைய வேண்டாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து தாளிச்சிரலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இத மாவுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தோசை தவால வெங்காயம் தடவிட்டு நம்ம இந்த மாவு கரைச்சு வச்சிருக்க மாவு தோசை தவால ஊத்திரலாம். ரொம்ப மெல்லிசாவும் வேண்டாம், ரொம்ப திக்காவும் வேண்டாம். ஒரு நார்மல் சைஸ்ல ஊத்திரலாம். இப்போ சுத்தி எண்ணெய் விட்டுறலாம். இப்போ நல்லா ஒரு சைடு வெந்திருச்சு. இப்போ திருப்பி போட்டுறலாம் தோசையை. இப்போ ரெண்டு சைடும் நமக்கு நல்லா வெந்திருச்சு. இப்போ ஒரு பிளேட்ல வச்சு நம்ம சூடா சர்வ் பண்ணலாம். இதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்டான ரெசிபி, ஹெல்தியான ரெசிபி இது. சீக்கிரமா செஞ்சிரலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம Zuha கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye. Thank you.